எனது 1 கிலோ தக்காளி 500 ரூபாயா, 1 கிலோ கேரட் 1000 ரூபாயா, இந்த மாதிரி வடிவில் ஆரிய படத்தில் சேர்க்காம இருந்தா நமக்கு ஒரு சாக்கை முடிந்தாங்க ஹோண்டா கம்பெனி ஆல்ரெடி அதை பார்த்துருந்தோம். அதாவது இங்கே மாற்றின மெட்டலோட வேல்யூ வந்து ரமணி ஹோண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3700 ரூபா. அதுக்கு சார்ஜிங் ஆகணும் லேபர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் 3304 ரூபா லேபர் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஜிஎஸ்டியோட. இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோண்டாவில் ஆல்ரெடி மெயில் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி வந்து சேலத்தில் இருக்க எங்களோட அனதர் அஃபிஷியல் டீலர்ஸான ட்ரைம் ஹோண்டா திருவேணி ஹோண்டா இவங்க 2 பேர்த்திட்டையும் கேட்ட பின்னாடி அவங்க வந்து சொன்ன வேல்யூ வந்து ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. இந்த வேலைக்கு அதிகபட்சம் 600 ரூபா லேபர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ரெக்கார்டாக அவங்ககிட்ட பேசினதை ரெக்கார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோண்டாக்கு டீட்டெயிலாக மெயில் பண்ணிட்டோம். அவங்க ஃபர்தராக அதுக்கான சொல்யூஷன் நாளைக்கு தரப்போகிறாங்க. அந்த ஆடியோஸை நம்ம இப்போ கேட்டுருவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அம்மாப்பேட்டையில் இருக்க திருவேணி ஹோண்டாவில் பேசியிருந்தோம். அந்த ஆடியோ கேட்போம். லேபர் எவ்வளோண்ணா வரும் அந்த ரெண்டுத்தையும் மாற்றுறதுக்கு? லேபர் 350 ரூபா டு 400 ரூபா வருங்கண்ணா. லேபர் வந்து பார்த்தீங்கன்னா மேனட் கல் ஸ்டார்ட் அப் கல் 2 கழட்டி மாற்றுறதுக்கு 400 வருங்களாண்ணா? ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. இது காயிலோட ப்ரைஸ் எவ்வளோண்ணா வரும்? காயோட ப்ரைஸ் மேனோட கல் ப்ரைஸ் 4800 டு 5000 வரும். சரிங்கண்ணா. இது நமக்கு இக்னிஷன் ஸ்டார்டிங் காயில் 650 ரூபா வரும். சரிங்கண்ணா, ஓகேண்ணா. இந்த 2 வேலை பண்ணால் ஒரு 400 ரூபாலேருந்து ஒரு மேக்ஸிமம் 600 ரூபாய்க்குள்ள முடியுங்களாண்ணா? ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஆனால் இது இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவேணி ஹோண்டாக்கு அடுத்து வந்து ட்ரைம் ஹோண்டாவில் என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஹோண்டா ஆக்டிவா 125ண்ணா, 6Gண்ணா. 6Gனா 4500 மேனோட கல் வரும். சரிங்கண்ணா. இது ஒரு 300 சம்திங் 300 400 வரும். லேபர் எவ்வளோண்ணா வரும்? கழட்டி மாட்டோம் ஒரு 400 லேபர். லேபர் 400 வருங்களாண்ணா கழட்டி மாட்டேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே அந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா மேனட் காயில் 4500 வரும்னு சொன்னாங்க. நமக்கு வந்து ரமணி ஹோண்டாலையும் வந்து பார்த்திங்கன்னா 6400 வரும்னு சொன்னாங்க. இப்போ ஆஃப்டர் தட் அந்த பார்ட் கோடு வச்சு அவங்க போட்ட பின்னாடி காயில் வந்த பின்னாடி தான் அவங்களுக்கு அந்த ப்ரைஸ் தெரிஞ்சது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2700 சம்திங்கில் அந்த காயில் ப்ரைஸ் இருந்ததுன்ட்டு. ஸோ வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான் அந்த காயிலோட ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் காயில் வந்து பார்த்திங்கன்னா 300 to 600 சொல்லியிருந்தாங்க. சேம் அதே மாதிரி தான் வந்துச்சு. பட் 2 பிளேஸ்லேயுமே சொன்ன லேபர்ன்றது 400 ரூபா வருனாங்க. அதிகபட்சம் 600 ரூபா வரும்னாங்க. ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணாவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 720 ரூபாயை தாண்டாது. பட் இவங்க போட்டிருந்த சார்ஜ்ன்றது 3304 ரூபா. இதை தான் இந்த ஆடியோவை தான் நம்ம டீட்டெயிலாக இதை அப்படியே அட்டாச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பியிருக்கோம், நம்ம இந்த கட் பண்ணாமல். ஸோ இது லென்த்தி வீடியோவாக போட வேணாம்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தேவையான இடத்த மட்டும் ப்ளே பண்ணியிருக்கோம். பார்ப்போம் நாளைக்கு ஹோண்டா என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க. தேங்க்யூ.